साकिए स्नेहिदिए कादल 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 निरमुंडे அலையில்லாத ஆழி வண்ணம் முகிலில்லாத வானின் வண்ணம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான மேரேஜ் விலாக் தான். செப்டம்பர் 16, 17 2 நாளும் எங்கள் அக்கா பையனோட கல்யாணம் வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சது. அக்கானா யாருன்னு கேட்பீங்க, தம்பி ஒருத்தங்க தானேன்னு. அக்கா வந்து பெரியப்பா பொண்ணு. ஆனால் சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒரே ஃபேமிலியாக வளர்ந்தனால அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் அதிகம். ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ மேரேஜ்க்காக பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி ஈவினிங்கே வந்து நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு 15 ஞாயிற்றுக்கிழமை மதியமாக வந்து அக்கா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அம்மா வீடும் ஈரோடு தான், அக்கா வீடும் வந்து ஈரோடு தான். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து சேலம். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கல்யாண வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வாங்க வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான் என்னோடய அக்கா, ஃபஸ்ட் அக்கா. எல்லாருமே அப்படியே ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து வர ஸ்டார்ட் பண்ணாங்க. மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா வீட்டில் அண்ணியை ரெடி பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து தக்காளி சாதமும் தொட்டுக்க வடகம் தயிர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எங்கே போனாலும் இந்த மாமி டியூட்டிஸ் வந்து முடியவே முடியாது. வந்த உடனே இவனை எப்படியாவது சாப்பிட வச்சு கொஞ்சம் வயிறு நிரப்பி விட்டோம்னா ஈவினிங் வரை நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு எவ்வளவோ போராடி பார்த்தேன். அப்பயும் வந்து சாப்பிடல. மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் அக்கா ஃபேமிலி, அண்ணா ஃபேமிலின்னு எல்லோரும் வந்தது. நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டே அப்படியே அடுத்த நாளுக்கு தேவையான பூ கொக்கிறது, மருதாணி வைக்கிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் நைட்டு வரையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படா இவங்க வீட்டில் மட்டும் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. என் கசின் ஸ்னேகா, என் கூட பிறந்த தம்பி, அப்புறம் எங்கள் அக்கா பையன் 3 பேருக்குமே 1 or 2 years தான் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேரேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து டக்குன்னு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நிறைய மேரேஜ் வீடியோஸ் வந்து நான் ரீசெண்ட் டைமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப் இருக்க போது. ஆனால் அதுக்கடுத்த கல்யாணம் இதை விட ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம தீபியோட கல்யாணம் தான். பட் வந்து இன்னும் நிறைய இயர்ஸ் வந்து இருக்குது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா லைட் போட்டு வீடு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ மாப்பிள்ளை பையன் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் எல்லாமே டெல்லியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த க்ரூம் டு பியை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க க்ரூம் டு பி செலிப்ரேட் பண்ணுறதை நாங்களும் வேடிக்கை பார்த்து நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு சாப்பிட வந்தாச்சு. யூஸ்வலான மெனு தான். கேசரி, இட்லி, ஊத்தாப்பம், சப்பாத்தி, புரோட்டா, அந்த மாதிரி எல்லா மெனுவும் போட்டிருந்தோம். ஆனால் வந்து அந்த தயிர் சேமியா வந்து ஹைலைட். தயிர் சேமியா வித் தக்காளி ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் ஒன்றா ரவுண்டாக உட்காந்து ஒரு 1 hour பக்கம் நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு சாப்பிட்டது டைம் போனதே தெரியல. குட்டீஸும் பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் வந்து சூப்பராக அவங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க கல்யாணத்தை. லேகன்லாம் என்னை கண்டுக்கவே கிடையாது. நான் எங்கே இருக்குன்னு பார்க்க கூட இல்லை. அந்த குளிச்சு ரெடி ஆகிற டைமில் மட்டும் வந்து என்னை பார்த்து ரெடி ஆகிட்டு போயிட்டான். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து கோலம் போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு கோலமும் போட வராது, கலராக அந்தளவுக்கு நீட்டாக கொடுக்க வராது. அதனால் வீடியோ கேப்சர் பண்ணுற வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அக்கா எல்லோரும் சேர்ந்து சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் மருதாணி பார்த்திங்கன்னா வீட்லேயே, அக்கா வீட்லேயே மரம் இருக்குது, அங்கேயே பொறிச்சு வீட்லேயே வந்து எல்லாம் அரைச்சி வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி மெஹந்திலாம் வந்து போட கிடையாது. எல்லாருமே வந்து மருதாணி தான் வந்து வச்சுக்கிட்டோம். நான் தீபியெல்லாம் வச்சு விட்டுட்டு கடைசியாக வந்து வச்சோம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாரீ எல்லாமே கொடுத்தாங்க. என்னோட சாரீ, அம்மாவது, அக்காதுன்னு எல்லா சாரீ நானும் தீபியும் சேர்ந்து ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா லேட் முகூர்த்தம் தான். 8:30 to 9:30 தான் முகூர்த்தம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டோம்.
ஹேர் ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சுதா? ஃபேஸ்க்கு போட மாதிரி தெரியல. ஆ ஆ அடுத்த நாள் காலையில் மாப்பிள்ளை பையன் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டான். பட்டு வெட்டி சட்டையெல்லாம் போட்டு செம்ம அழகாக வந்து இருந்தான். முகூர்த்தம் என்னவோ 8 to 9 தான். 3:45 யாரையுமே தூங்கவில்லை. தெரியாதனமாக அவன் ரூமில் போய் படுத்துட்டோம். கடைசியில் எங்களையும் எழுப்பி விட்டுட்டு நாங்களும் ரெடியாகி வந்தாச்சு. கீழே வந்ததும் பார்த்திங்கன்னா மாங்கல்யம் வச்சு சாமிகிட்ட வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பையனுக்கு பாலும் பழமும் சாப்பிட கொடுத்துட்டு பங்காளி வீட்டார் வந்து கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கல்யாணம் பார்த்திங்கன்னா திண்டல்மலை முருகன் கோவிலில் வந்து வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் சாப்பிட கொடுத்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாத்தோட காலையும் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் மண்டபத்துக்கோ கோவிலுக்கோ எங்கே போகிறனாலும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அக்கா வாட்டர் டேங்கை கண்ணில் ரெடியாக வச்சுருக்கும் போல் கால் விழுந்ததும் அழுதுருச்சு. இருந்தாலும் எல்லா அம்மாவுக்குமே இருக்க ஒரு எமோஷ்னலான மொமெண்ட் தானே அது வந்து பார்க்குறக்கு உண்மையாகவே அழகாக வந்து இருந்தது. மாப்பிள்ளையை கோவிலுக்கு வழி அனுப்பி வச்சதுக்கப்புறம் நாங்கள் இருந்து வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிருந்தோம். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு எல்லாருமே மண்டபத்துக்கு வந்தாச்சு. லேட் முகூர்த்தம் அப்படிங்கிறனால கீழே ஃபஸ்ட்டு வந்து மண்டபத்திலேயே சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு எமோஷ்னலான மொமெண்ட். இதை வந்து நான் நிறைய கல்யாணத்தை சொல்லியிருப்பேன். இருந்தாலுமே வந்து ஒவ்வொரு டைம் அதை பார்க்கும்போது நம்ம கல்யாணத்தில் நமக்கு நடந்த நிகழ்வுகள் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். தாய் மாமாவுக்கே உரிய ஒரு உரிமை பட்டம் கட்டுறது. சம்யுக்தாவோட முகத்தில் உங்களுக்கு வந்து தெரியும், அந்த பட்டம் கட்டும்போது பொட்டு போடும்போது இருக்க ஹாப்பினஸ் வந்து அதுக்கு ஈடுன வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஒரு பொண்ணோட மனக்கோலம் முழுமையாகிறது பார்த்திங்கன்னா பட்டம் கட்டதுக்கப்புறம் தான். பட்டம் கட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தால். அவளோட பட்டமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் முகூர்த்தமே வந்து நடந்தது. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே மலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு மேலே வந்து போயிருந்தோம். லேட் முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இவன் கல்யாணத்தில் ரொம்ப பொறுமையாக எல்லாமே வந்து பண்ண ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு வந்து இருந்துச்சு. அவசர அவசரமாக எதுவுமே வந்து பண்ண கிடையாது. பொறுமையாக சாப்பிட்டு பொறுமையாக போய் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முகூர்த்தம் வந்து பார்த்தோம். திண்டல்மலை முருகன் கோவில் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கு. ஏன்னா என்னோடய 5 years காலேஜ் ஜேர்னி வந்து அங்கே தான். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் என்னோடய காலேஜ். இந்த பக்கம் வந்து கோவில், ஒரு ரோடு கிராஸ் பண்ணால் காலேஜ். எவ்ரி ஃப்ரைடே வீக்கெண்ட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கோவிலில் சாமி கும்பிட்டு ஜாலியாக வந்து போவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட், என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு என்னை பார்த்து மோதிரம் போட்டது பார்த்திங்கன்னா திண்டல்மலை முருகன் கோவிலில் தான். ஸோ நிறைய மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் ஆச்சு. நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு முகூர்த்தம் பார்க்க வந்து கிளம்பிட்டோம்.
அவன் தாலி கட்டி முடிச்சதுமே நான் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். நான் இல்லை, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லாருமே வந்து எமோஷன் ஆகிட்டோம். ஏன்னா 2015க்கு மேலே தான் என்னோடய 2வது அக்கா, 3வது அக்கா, அண்ணா, அதுக்கப்புறம் எனக்கு, தம்பிக்கு எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் ஃபஸ்ட் அக்கா மட்டும்தான். லீவ் விட்டால் அவன் தான் ஒரே பேரன், அவன் எப்படா வருவான் அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு அக்கா வந்து ஜாலியாக வெளியே போகிறது அந்த மாதிரி நாட்கள்லாம் இருந்திருக்குது. ஸோ அவனை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே கல்யாணம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை முருகர் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு சந்தன கட்டை அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பொண்ணு மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாட்டு மாட்டு வண்டி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரெடி பண்ணல, அவங்க வீட்லேயே வந்து இருக்கு, அதை வச்சு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சூப்பராக அழகாக வந்து இருந்தது. பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து அவங்கள வந்து சூப்பராக பாப்பஸை வெடித்து வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய சடங்குகள் இருக்குது, ஒவ்வொன்றா வந்து நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே பண்ணுறது சாமி ரூமில் போயிட்டு விளக்கேற்றி வைக்கிறது தான். விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாமியார் வந்து வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்காக அரிசி, வீட்டில் இருக்க அரிசி மூட்டை, அரிசி டம்ளர் ஏதோ ஒன்றில் அவங்களுக்கு ஒன்று சர்ப்ரைஸாக வந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அது சொந்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை, தண்ணி இது எல்லாம் வந்து கைவிடுறது ஒரு சடங்கு. அதாவது அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்க, ஸோ இது இனிமேல் அவங்க வீடு அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். அதெல்லாம் வந்து முடித்ததுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை வந்து மோதிரம் எடுக்கிறது தான். அந்த ஃபங்க்ஷனும் வந்து சூப்பராக நடந்தது. ஸோ இதோட கண்டினியூஷன் ரிசப்ஷன் வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்கள். முகூர்த்தம் வந்து சூப்பராக ஹாப்பியாக எந்த குறையும் இல்லாமல் நல்லா நடந்து முடிஞ்சுது. ஸோ அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.